சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த தினை அரிசி பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தினை அரிசியில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான பாயாசம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைன்டிஸ் சனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தினை அரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு தினை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளும் அளந்துக்கலாம். இதிலேயே 1/4 டம்ளர் அளவு பாசி பருப்பும் தினை அரிசியோடு சேர்த்தே அளந்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவு தினை அரிசியும் 1/4 டம்ளர் அளவு பாசி பருப்பும் சேர்த்து மொத்தம் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கோம். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் தினை அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து மொத்தம் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கோம். அதே டம்ளரில் 4 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 கல் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 4-5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். தினை அரிசி வேகிற டைமில் நாம் வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நாம் அரிசி பருப்பு அளந்த அதே டம்ளரில் 1.5 டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இனிப்பு சுவை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவு வரைக்கும் நாம் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது இதை கரைக்கிறதுக்கு நாம் வெல்லம் அளந்த அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போது 1.5 கப்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்திருந்தேன். அதே அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் தட்டி சேர்த்துருக்கிற வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தினை அரிசி நான் இப்போ ஒரு 5 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி அளவு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி பருப்பு வெல்லம் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிதமான தீயில் இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி இல்லாத பட்சத்தில் ஒரு 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நாம் பாயாசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து அதை 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யில் நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இதை நம்ம வறுத்துட்ருக்க டைமில் இடையில ஒரு தடவை பாயாசத்தை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முந்திரி பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா 10 போல் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்ருக்கும் போதே பாயாசத்தை 1-2 வாட்டி கொஞ்சம் நல்லா அடியிலேருந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் பாயாசம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த அளவு நல்லா திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நாம் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் பாருங்கள், இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் நாம் இப்போ பால் சேர்க்க போகிறோம்.
வெல்லம், அரிசி, பருப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பராக பாயாசம் ரெடி ஆகிருக்கு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நாம் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பாலும் சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போது நாம் அரிசி பருப்பு அளந்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம விருப்பத்திற்கேற்ப 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான திணை அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான இந்த பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.